தான். அங்கால புல்லாந்தரை இருக்குது, அதில் போனால் வடிவா பட்டம் ஏற்றலாம். இதில் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் விசனம் வந்தால். இதை பாருங்கள், இந்த கிணறு தெரியுமா? இத்தனை பேர் இதில் வந்து இருந்திருப்போம். சரியா, நம்மளோட லொக்கேஷன் எல்லாம் இதுதான். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இதெல்லாம் இருக்கிறது, இடம் பிடிச்சிருது, நல்ல சென்டரில் இருந்த வடிவாக எல்லாரையும் பார்க்கலாம்ன்ற மாதிரி. இந்த கிணறு கூட இழுத்து கொண்டு போயிடும் போல இருக்கு. முன்னுக்கெல்லாம் வந்தாங்க, எங்கடா இங்கே இருந்த கிணத்து காணல அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களோன்னு நினைக்கிறேன். நானே பயந்துட்டேன், கிணறு அடிச்சு கொண்டு போயிடுமோன்னு சொல்லப்படி. இது கிணறு சரியோ, இது பழைய கால ஒரு கிணறுன்னு சொல்கிறதா, இது என்னன்னு சொல்கிறது, இது ஒரு ஏதோ ஒரு பாதை என்று சொல்லியிருந்தாங்க. சரியோ, அது இருக்கட்டும். பார்த்தீங்களா இந்த கிணத்தோட நிலைமையே பார்த்தீங்களோ? இதெல்லாம் நாங்கள் இருந்த கிணறாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நினைப்பீங்க. சரியோ, இந்த பக்கம் பாருங்கள், சரியான சீற்றம். கொஞ்சம் 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 கொஞ்சமாக பூங்காவுக்கே வந்துடும். அது வந்து சிறுவர் பூங்கா. முக்கால்வாசி அது போன வருஷத்தோட அடிச்சு கொண்டு போயிட்டுது. இயற்கைன்னு சொன்னால் அப்படித்தானே, வரைமுறையற்று அது வந்து என்னத்தை காட்டுதோ அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இதில் நிற்கிறேன், அந்த அலையோட சாரல் வந்து அடிக்குது. ஏற்கனவே மழையும் துமிக்குது, பனி என்று சாரி, மழையும் துமிச்சு கொண்டு இருக்குது. எனக்கு வேற கோல்டாக இருக்குது. என்னதான் எங்களுடைய பருத்தித்துறை மோர்க்கம் கடற்கரையை வளைச்சி வீடியோ போட்டாலும் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் வடிவாத்தான் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன் என்று சொல்லலாம். உங்களோட ஏரியான்னு அப்படி சொல்கிறீங்களோன்னு நினைக்காதீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க தானே. சரியா, சரி, ஓகே. இந்த தைப்பொங்கலுக்கு நீங்கள் வருவீங்களா இருந்த அந்த கடற்கரைக்கு? நாளைய தினம் வந்து நீங்கள் வந்து நேராகவே பார்க்கலாம். இந்த காணொலி மூலம் பார்க்குறத விட நேராகவே பார்க்கலாம். சரியோ, எங்களுடைய வடிவான கடற்கரையே. ஓகேவா? சரி, மற்றது என்ன, எல்லாரும் வந்து தைப்பொங்கலை வந்து வரவேற்கிறதுக்காக சந்தோஷமான முறையில் வந்து தயாராகி கொண்டிருப்பீங்கள், பட்டங்கள் விடுவதற்கு காத்து கொண்டிருப்பீங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவுக்கு போவீங்கள். இந்த முறை நான் வந்து பட்ட திருவிழாவுக்கு போகலாம்னு இருக்கிறேன். வல்வெட்டித்துறைக்கு தெரியலை, கடவுள் சீதம். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். சரியோ, சரிதானே. இந்த கடற்கரைக்கு வந்தால் மறக்காமல் என்னோட இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்துட்டு நாளடிக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியோ, என்னோட காணொலி எடுத்து. எல்லோருக்கும் சந்தோஷமான தாய் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த காணொலி மூலம் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் வந்து சந்தோஷமான இனிய தித்திக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரியோ, இனிப்பான பொங்கல் பொங்கி குடும்பத்தாரோட சேர்ந்து இந்த தை திருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நானும் செலிப்ரேட் பண்ண போகிறேன். சரிதானே? சரியோ, மற்றது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்போர்ட் பண்ணுங்கோ. சரியோ, பிறகு என்ன, அடுத்த தைப்பொங்கல் காணொலியூடாக உங்களை சந்திக்கிறேன். மற்றது நான் லைவ்ல இருக்கும்போது என் பர்த்டே எப்போ தைன்னு தெரியும் எப்பன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள். சரி, இந்த காணொலி